ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அப்படின்றது விதிங்க. அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குருவின் பரிபூர்ண பார்வையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் திரிகோணஸ்தானத்தில் வலிமை பெற்று உட்காந்துருக்கார். அப்போ இந்த மாத காலகட்டங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களோட பூர்வ புண்ணிய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏற்கனவே நீங்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த மாத காலகட்டத்தில் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றத மேலோட்டமாக எடுத்துங்க. அப்போ முக்கியமாக பார்த்து போனால் இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்காத ஒரு சில விஷயங்கள், கற்பனை கெட்டாத ஒரு சில விஷயங்கள், நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அப்போ மிதுன ராசியில் பிறந்த இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாத காலங்களில் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள். வீடு மனை வாசல் திருத்தி அமைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக வீடு மனை வாசல் திருத்தி அமைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குழந்தை பேரே இல்லை சார், குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோனாக்கா இந்த நேரத்தில் குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணமே ஆகலை சார், திருமணத்துக்காக நான் வேறு காத்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் உதயமாக போகுது. இது எதன் அடிப்படையில் அப்படின்னாக்கா குரு புதன் இணைவு பெறதுனால 1, 5, 9ன்றது திரிகோணஸ்தானங்கள். அந்த குரு பகவான் புதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியிலிருந்து உங்களோட ராசிக்கு பின்னோக்கி வக்ரத்தில் திரும்பவும் உங்கள் ராசியை அடைய போகிறார். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வக்ரம் பெற்றாலும் அந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து வக்ரம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைகின்ற விதிங்க. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ உங்களோட பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள், வம்பு, வழக்குகள் இருந்தால் இந்த மாத காலகட்டத்தில் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக திருமணம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லை, இதுக்காக காத்துட்ருக்கோம், நாங்கள் போகாத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, மருத்துவத்தையும் நாடி பார்த்துட்டோம், குழந்தைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக குருவின் பார்வை உங்கள் ராசிநாதனை பார்க்கறதுனால கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் குழந்தை பேர் தரிக்கும். அதனால் உங்களோட குழந்தை பேருக்காக காத்திருந்தால் மட்டும் உங்களோட கணவன் மனைவி உறவுகள் இருவர் ஜாதகத்தை போய்ட்டு ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள். இருவருக்கும் தோஷங்கள், புத்திர தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் கன்ஃபார்மாக குழந்தை தரிக்கும். புத்திர தோஷங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு வழிபாடு மேற்கொள்வது மூலியமாக இந்த மாதத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மாமன் வழி உறவுகளில் பகைமையில் இருந்தால் இந்த நேரத்தில் ஒரு உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களோட குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்குமான ஒரு மாத காலகட்டமாக இருக்குது. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா இந்த மாதத்தில் உங்களோட குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை கலஸ்திரஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், சமுதாயத்தை சொல்லக்கூடிய இடம். இப்போ இது வெகு நாட்டில் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு பெண்ணை நிச்சயிக்கப்பட்டோ, ஒரு பையனை நிச்சயிக்கப்பட்டோ, திடீர்னு ஒரு திருமண தேதியை குறிக்கக்கூடிய ஒரு நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். கணவன் திருமணமான உறவுகளில் கணவன் மனைவியுடைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள், அதன் மூலமாக குழந்தை பேரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுது. சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்து உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது நாம் செய்த புண்ணியங்கள் விளைவுகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்ததுனால நீங்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு காலகட்டங்கள்,
அப்போ 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால இடம் எருதுகனி நண்டு சுறா 5 இடத்துல கருணாகம் ஜாதகர் பொன்மத்தியில் துயில்வார் அப்படின்றீங்க. அப்போ பொன்மத்தியில் துயிலக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ மிதன ராசிக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புன்னு சொல்லலாம். 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்னால இந்த நேர காலங்களில் மிதனராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்கும். ஊரை விட்டு தொழிலுக்காக வெளியூர் போகிறதுக்கான ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுது. அப்போ தொழில்காரங்களான சனி வலிமை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. இந்த மாத காலகட்டத்தில் மென்மேலும் உயரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவானோட அமைப்பு வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். நம் காண இருப்பது சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும், சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் எந்த இடத்துல என்ன பேசுனா வெற்றி அடையும், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணயம் நன்னையும் செய்து விடல், சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை இன்சொல் அச்சொல்லை அறிந்து, சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை இன்சொல். எந்த இடத்துல நீங்க சொல்லணும், சொல்லுக சொல்லி பிரிதர் சொல் எந்த சொல்ல சொல்லணும், இடம் பொருளுக்கு தகுந்தவாறு சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர்கள், நற்குணம் பெற்றவர்கள், சித்திக்கு உரியவர்கள், புத்திக்கு உரியவர்கள், ஞானத்துக்குரிய அறிவாளிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. அறிவாளிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட மிதுனராசி நேயர்களுக்கு 5-12க்கு மேல ஒரு அற்புதமான நேரம் தான். பயப்படாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு தான் குரு வர்றார். உங்க ராசிநாதன் உங்களுக்கு 6ல் இருக்கார். உங்க ராசிநாதன் 6ல் இருக்கார். 6ல் இருந்தா பரவாயில்லை. புதன், சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து தான் இருக்காரு. இந்த மாசத்துல புதன் சுக்கிரன் சூட இருந்திருக்காரு, 6ல் இருக்காரு. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்குரிய தொழில் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூஷம். திருவாதிரை, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூஷம் மிக அற்புதமான உயர்ந்த நிமிர்ந்த நட்சத்திரங்கள். கல்வி சம்பந்தப்பட்டு, நாடகம் சம்பந்தப்பட்டது, நடிப்பு சம்பந்தப்பட்டது, ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, எழுத்தாணி சம்பந்தப்பட்டது, எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது, பூர்வ பழங்காலத்து எழுத்துக்கள், பழங்காலத்து நாணயங்கள் சொல்றோம்ல, அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நிர்வாகத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஏஜென்ட்ஸ்ல பள்ளிக்கூடங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்டதா எடுத்துக்கலாம். பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், கல்வி சம்பந்தப்பட்டது. என்ன படிப்பு, அதை விட எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு ஜெராக்ஸ் மிஷின், அது எழுத்து. இது படிப்பு, அது எழுத்து. ஸ்டேஷ்னரி, ஃப்ளக்ஸு, எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குது. ஃப்ளக்ஸில் எழுத்து இல்லை, லெட்டர் பெல்ல எழுத்து இல்லை, காலண்டரில் எழுத்து இல்லை. அப்போ அனைத்து பிரிண்டர் சம்பந்தப்பட்டது எல்லாம் சப்போர்ட் என்னது, மீடியாக்கள். எந்த சப்போர்ட்டு, மீடியாக்கள் சப்போர்ட்டு. அப்போ அதோட உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுக்கு என்ன தசாபுத்தி, மிதுன லக்கணம், மிதுன ராசிக்காரர் நேயர்களுக்கு பணிவோடு தெரிவிப்பது, புதன் திசையில செவ்வாய் புத்தி, புதன் திசையில குரு புத்தி, மிக மிக கவனம். அதே மாதிரி குரு திசையில புதன் புத்தி, மிக மிக கவனம். ஏன்னா உங்க ராசிக்கு 7க்கும் 10க்குரியவன் குரு. உங்க ராசிக்கு 7க்கும் 10க்குரிய குரு. மிக கவனமா இருக்கணும். எந்தெந்த வகையில, கணவன் மனைவி உறவு, தொழில் வலையில புரிதல், தொழில் வரையில நண்பர்கள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஆனால் தொழில் நல்லா நடந்துட்டு இருக்குது, நல்ல தொழிலும் நல்லா நடக்கல, பேசவும் மாட்டேங்கிறாரு, என்னதான் பண்றது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய டார்ச்செட்டு, நிறைய டிப்ரெஷன். அதனாலேயே சரி அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அப்படிலாம் நினைப்பாங்க. அது எந்த நேரம், குரு திசையில புதன் புத்தி, புதன் திசையில குரு புத்தி. இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நண்பர்கள்.
உடல் ரீதியான பாதிப்புகள், இந்த த்ரோட்டு, இந்த நரம்பு, இந்த பேச்சு குறைவு, இதெல்லாம் ரொம்ப ஆஸ்மா, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது த்ரோட் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் புனர்பூசம், மிருகசீரிசம், திருவாதிரை. புனர்பூசம் முதல்ல மிருகசீரிசம், கவலையே பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 7ல் இருக்காரு, 9ல் ராகு, சனீஸ்வரர் 10ல் இருக்காரு. நிச்சயமாக உங்கள் தசாபதியை பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்கு 7.5 சனி 8.5 சனி எல்லாம் ஒன்றும் இல்லை. குரு தான் 5ல் வர்றாரு, உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. சார், உங்கள் வீட்டை நல்லா வச்சுருந்தா தான் அடுத்த வீட்டை கவனிப்பார். அதை எப்படி சொல்லுவோம் கிராமத்தில், செவரு இருந்தால் சித்திரம். அது செவரு தான் நீங்கள். உங்களை கவனிக்காமல் குரு போக மாட்டார். அதுதான் முக்கியம். அப்போ செவரை பற்றி தான் சித்திரம் எழுதுறது. அப்போ குரு 7ஆம் இடம் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குழந்தைகள், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் மிக அவசியம். முருகன் வழிபாடு நல்ல பண்ணும். ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக சஷ்டி விரதம், கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய விரதங்கள் இதெல்லாம் செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே தயவு செய்து குழந்தை பாக்கியத்துக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி மட்டும் இல்லை, கிருத்திகையும் உங்களுக்கு ஒத்துதான், கிருத்திகையும் ஒத்து வரும். அதனால் அதையும் செஞ்சு வந்தால் ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மிதுன ராசி நேயர். எனவே மிதுன ராசி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய தயவு செய்து உங்களுக்கு, ஏன்னா இப்போ 7.5 சனி கம்மச்சனி எதுவும் கிடையாது. செவ்வாய் கணவன் மனைவி உறவு மட்டும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு மட்டும் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அறிவு சார்ந்த, ஒளி சார்ந்த, ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கண்டிப்பாக நல்லாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய வழிபாடு நிச்சயமாக நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அறிவு அயக்கறிவர் வழிபாடு. அதுக்கடுத்தது சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதி அயக்கறிவர் இந்த வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டுகளாக மாறுவீங்க, உயர்வீங்க வாழ்க்கையில். இது நிச்சயம். மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மிதுன ராசியாதிபதி புதன் பகவான், கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அந்த புதன் பகவான் இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடம்னா மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். மிதுன ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வீட்டில தான் உங்க ராசியாதிபதி புதன் பகவான் போய் இப்போ உட்கார்ந்துருக்கிறார். வெறும் 6 நாளைக்கு மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு உங்க ராசியாதிபதி புதன் போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா உங்க ராசிக்கு தெரியும் இல்லையா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் புத்திரஸ்தானத்துல போய் வெறும் 6 நாள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் புத்திர தடைகள் கண்டிப்பா விலகும், புத்திர செல்வங்கள் கண்டிப்பா பெருகும். அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 2வது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது 6ஆம் தேதிக்கு மேல 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப 6ஆம் இடத்துக்கு புதன் போயிட்டாருன்னா இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமைய போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நீங்க வேலை செய்கிற ஒரு அலுவலகமா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், ஏன் உங்க சொந்த உழைப்பா இருக்கட்டும், இதுல எல்லாமே நீங்க எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டிருந்தாலும், எவ்வளவுதான் நேர்மையா நீங்க நடந்திருந்தாலும், அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லாம, இன்னைக்கு ஒரு பணிவு இல்லாம நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு ஒரு சில அந்த இடத்துல ஒரு சில தடைகள் இருந்திருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அலுவலகத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க தொழில்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 6ஆம் தேதிக்கு மேல 29ஆம் தேதிக்குள்ளார ஃபர்ஸ்ட் 6 நாள் பார்த்தா புத்திர பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
ஏன்னா உங்க ராசி அதிபதி புத்திரஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப 6 தேதிக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். 6 தேதியிலிருந்து 29 தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். அப்ப 29ஆம் தேதிக்கு வந்து என்ன பண்றாருன்னா, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனுசு ராசிக்கு போறாரு. அந்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 29, 30, 31, ஏன்னா டிசம்பர் 31, அந்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்க இருப்பாரு, தனுசு ராசியில உட்காந்துருப்பாரு. அப்ப 7ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. அப்ப அந்த 3 நாள் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? அப்ப அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப அவரும் 6ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் இடம்னா விருச்சிக ராசியில உட்காந்துருக்கிறார். அப்ப நவகிரகத்திலேயே ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலத்துல நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 1000 பிரச்சனை வந்திருந்தாலும் அதை மனசுல வச்சுக்க தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சரி போ, அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான், அவரோட டேலண்ட் அவ்வளவுதான், அவரோட திறமை அவ்வளவுதான் அப்படி நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் சிந்திச்சு பார்ப்பீங்க. அவர் சொன்னது தப்பா அல்லது ரைட்டா, அது நம்ம வந்து ஏத்துக்கலாமா இல்ல வேண்டாமா. ஆனா உங்களோட அறிவு, புத்தி, திறமை, யோசனை எல்லாம் மற்றவங்களுக்கு தான் செட் ஆகுதை தவிர உங்களுக்கு செட் ஆகல. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஏணி மாதிரி உங்களை வச்சுதான் மற்றவங்க ஏறி 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 மேலே போனாங்களே தவிர ஆனா உங்களால ஏறி போக முடியல. ஆனா இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து முதல் 16 தேதி வரைக்கும் சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல சில குழப்பங்கள், சில தடைகள், சில மன சங்கடங்கள், சில மன போராட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு. கம்முனே இருந்தா கூட பிரச்சனை நம்மளை தேடி வரும். ஏன்னா அந்த மாதிரி நேரம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. 16 தேதிக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடம் அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப இந்த மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு டிசம்பர் மாசம் 16 தேதிக்கு மேல 31 தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண தடைகள் விலக போகுது. திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகள் அந்த இடத்துல வந்து அதாவது கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து எதுவுமே பேச முடியாம செய்ய முடியாம அது ஒரு குழப்பத்திலே இருந்து வந்தவங்களுக்கு அது வந்து இதுக்கு உண்டான ஒரு முயற்சி, இதுதான் இவர் பார்த்தா இந்த வேலை ஆகும், இவர் தொட்ட இந்த காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தா அந்த வேலை நடக்குமோ அந்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப முதல் 16 தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம் சில சங்கட செலுப்புகள் கொடுத்தாலும் 16 தேதிக்கு மேல உங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆல்ரெடி இப்ப குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, எனக்கு குழந்தை பாக்கி இதுக்கு மேல கொடுக்க வேண்டியது இல்லைங்க, ஆல்ரெடி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வம்பு, வழக்கு, அதாவது தேவையில்லாத கடன், கஷ்டம், உடல் உபாதிகள், நோய் நொடி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடம் தான் 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம். அந்த ரோகஸ்தானத்துல இன்னைக்கு போய் கட்டன்றது உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா. முதல்ல ஒரு 20 நாளைக்கு தன் பிள்ளைகளை, ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கவனமா, பொறுமையா, பொறுப்பா, நிதானமா இருந்துட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். அப்படி இல்லைன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 தேதிக்குள்ளார தேவையில்லாத ஒரு சில சிரமங்களை கொடுத்து அதுக்கு மேலதான் பலன்களை கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப 20ஆம் தேதிக்கு மேல அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்ப மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண தடைகள் விலகும். திருமணத்துக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு செவ்வாய் மட்டும் நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு நிச்சயமா பிறகு கடன் 1 ரூபா கூட இருக்காது. ஆனா அதே செவ்வாய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா தங்கம் இருந்தா தவிட்டு பொடியாகும், மாணிக்கம் இருந்தா மத்தியான செலவாகும், வெள்ளி வந்தா விரயமாகும், மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா போயிடும். அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறார், தன் சொந்த வீட்டுல இருக்கிறார், விருச்சிக ராசியில இருக்கிறார்.
விருச்சிக ராசிக்கு அதிபதி விருச்சிக ராசியிலேயே உட்காந்துருக்கிறாருன்னா முதல் உங்களுக்கு ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 6ஆம் இடமா இருந்தாலும் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு வந்து 7 தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 ட்ராக் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது ட்ராக். ஏன்னா எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் திருமணத்துக்கு தாவறாங்க. அப்படியே மாறக்கூடிய இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எப்படின்னா 6ஆம் இடம்ன்றது வந்து அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் சொல்றோம். அதாவது 6ஆம் இடம் ஒரு மனிதருக்கு வந்து வம்பு வழக்கு கடன் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது உடனுக்குடனே அது 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த பிரபஞ்சத்துல நீங்க பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் கிடைக்க நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து உங்க ராசிக்கே வராரு. ஆனா குரு உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு வந்து எப்படின்னா உட்கார்ந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு, பார்க்கிற வீட்டுக்கும் பலன் செய்வார். அவர் வந்து குரு மட்டும்தான். அப்ப குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி உங்க ராசிக்கே வந்து உட்காந்துட்டாருன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்காகவே பிறந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. தொழில்ல வந்து சாதிக்கிற வாய்ப்பு. 2வது வந்து பார்த்தோன்னா மண்மனை பூர்வீகம் இடம் பொன் பொருள் யாவல்ன்ற மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே பலன்களை கொடுத்துருவாரு. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி 10ல் இருக்கிறாரு. இப்ப சனி பகவான் வந்து முன்ன வக்கரத்தில் இருந்ததுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில்ல பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. அப்ப திரும்பிட்டாருன்னா அவருக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்குன்னு உண்டான கஷ்டம் என்னவோ அது கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம், குறிப்பா தொழில்ல. ஏன்னா உங்களுக்கு தொழில் சனியா பிடிச்சிருக்கிறாரு. அதனால தொழில வந்து இந்த கூட்டு தொழில் பண்றது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறது, உதவி செஞ்சா கூட உபத்திரியம் வர்றது, நல்லதுன்னு போனா கூட பொல்லாப்பு வர்றது, மொத்தத்துல மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவஸ்தைப்படுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால எது எப்படியோ மொத்தம் இந்த மிதுன ராசிக்கு 2 வகையான மாற்றங்கள் கொடுக்க போறாரு. ஒண்ணு, குரு வந்து உங்க ராசிக்கு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வராரு பாத்தீங்களா, உங்களுக்கு அற்புதமா இருக்கும். 2வது பார்த்தா நவம்பர் 28லயே சனி வக்ரன் நிவர்த்தி ஆயிட்டாரு. அந்த நிவர்த்தியான காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்லை. கிட்டத்தட்ட கஷ்டத்தை கலந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருவாரு, சிரமத்தை கலந்த வாழ்க்கை கொடுத்துருவாரு. அதனால நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம், மேக்சிமம் இந்த தொழில், அதை விட இந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தடையா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய காரணம் யாருன்னா குரு மட்டும்தான். சரி, இப்படி இருக்கும்போது எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது அப்படி பார்த்தா மகா விஷ்ணுவை வழிபடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு மகா விஷ்ணுவை வழிபடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து தலைக்கு வந்தது தலப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும்.